நீங்க ரொம்ப பிஸின்னு தெரியும் சார். ஒரு கலெக்டரோடைய பொசிஷன் அப்படிங்க லைக் அதுவும் 2 டிபார்ட்மெண்ட்ட ஹோல்ட் பண்றீங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரானா ரொம்ப ஒரு பெரிய பிஸி தான். இந்த விஷயத்துல இவ்ளோ நேரத்துக்கு நடுவுல ஆஸ்பயர் வித் ராம் ஐஏஎஸ்ன்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. மாணவர்கள் படிக்கணும் அப்படின்ட்டு. முதல்ல அதுக்கு எப்படி டைம் இருக்கு? ஏன் இத பண்ணணும்? அத டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட். நம்ம வந்து எப்பயுமே வந்து நமக்கு நம்ம வந்து ரொம்ப நேரவா திங்க் பண்ணா நமக்கு டைம் இல்ல. கரெக்டா எஃபெக்டிவா பிளான் பண்ணா நம்மகிட்ட டைம் இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு நிறையா வந்து இந்த நான் என்னுடைய சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு ஐஏஎஸ் அதிகாரி ஆனேன். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இந்த மாரி நடுத்தர வர்க்கத்துல, ஏழை வர்க்கத்திலிருந்து வருகின்ற அதிகாரிகளுக்கு வந்து சமூக சிந்தனை அதிகமா இருக்குன்ற எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. ஓகே. ஸோ அதன் மூலம் இந்த சமுதாயத்தையும், இந்த நாட்டையும் வந்து நம்ம முன்னேற்ற பாதையில எடுத்து போக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு ஆழமா இருக்குது. கண்டிப்பா வந்து என்னைய மாரி இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து என்னால முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு இதில வழிகாட்டணும்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு வளர்ந்து வருகிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலமா வந்து ஏதோ ஒரு ப்ரோகிராம் பண்ணணும்னு நினைச்சோம். அந்த அஸ்பேர் வித் ராம் ஐஏஎஸ் என்ற ப்ரோகிராம் கிரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து மெயினா வந்து கிராமப்புறங்கள்ல, செமி அர்பன் ஏரியால இருக்கிற இந்த மாரி கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு அப்ரோச் பண்ண முடியாத சில மாணவர்களுக்கு வந்து ஐஏஎஸ் தேர்வை பற்றி ஒரு விழிப்புணர்வும், ஒரு வழிகாட்டுதலும் குடுப்பதற்கான ஒரு அமைப்பா வந்து இத உருவாக்கியிருக்கிறோம். இதுக்கு வந்து மெயினா வந்து அ எல்லாமே சேரிட்டபிள் தான். தெர் இஸ் நத்திங் காஸ்ட். எல்லாமே ஃப்ரீ தான். ஆன்லைன்ல அவங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து வாலண்டியர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்க வைக்கிறோம். ப்ளஸ் வந்து மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு டிஸ்பர்ஸ் பண்ணுறோம். மேகசின்ஸ் நடத்துகிறோம். ஆன்லைன் மார்க் டெஸ்ட் பண்ணுறோம். இது போக வந்து நானும் வந்து எவ்ரி மந்த் வெபினார் மூலமா வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணி அவங்களுக்கு இருக்க சின்ன சின்ன டவுட்டுங்களை வந்து நம்ம கிளியர் பண்ணோம். ஏன்னா முதல் தலைமுறையில் வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணணும், எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னு நிறையா டவுட்ஸ் இருக்கும். அவங்க வீட்டில் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்கன்னா வந்து கேட்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க வீட்டில் யாரும் இல்லாதனால நான் வந்து இது ஒரு சகோதரனாக வந்து அவங்களுக்கு இந்த பண்ணுறது வந்து எனக்கு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ப்ளஸ் இது சமுதாய சேவைன்னு நினைக்கிறேன். இதுக்கு டைம் வந்து என்னுடைய லீஷர் டைம் நிறைய கிடைக்கும். எனக்கு வந்து ஈவினிங்கில், நைட்டில் எல்லாம் டைம் கிடைக்கும். இயர்லி மார்னிங் நான் 5:00 எந்திரிச்சிடுவேன். டெய்லி வந்து 5:00 எந்திரிச்சு என்னுடைய டைம் கிடைக்கும். அந்த டைம்லேயும் ரெக்கார்ட் பண்ணி கலெக்ட் கொடுப்பேன், நோட்ஸ் எடுப்பேன். ஓகே. இப்பயும் நான் நியூஸ் பேப்பர் எப்படி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், அதே மாதிரி இப்பயும் நான் நோட்ஸ் எடுக்கிறதுனால எனக்கு இது எக்ஸ்ட்ரா பர்டனாக தெரியல. பட் இது ஒரு என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன்.